முக்கிய செய்தி தஞ்சையில் 3 மாவட்ட எஸ்பிக்கள் தலைமையில் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. விசாரணைக்காக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அழைத்து வரப்படக்கூடிய அந்த சூழ்நிலையில் தற்போது தஞ்சையில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருள் ரூஸ்வெல்ட் வழங்க கேட்கலாம். அருள் ரூஸ்வெல்ட், விவரங்கள். வணக்கம் சார். அதாவது தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விசாரணைக்காக தஞ்சை வருகை தரும் நிலையில் போக்குவரத்தில் மாற்றம் செய்து பேரிகார்டுகளை அழைத்து பாதுகாப்பு பணியில் போலீசார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது தஞ்சை பனகல் கட்டிடம் அருகே நடைபெற்ற திமுக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மற்றும் பெண்கள் குறித்து அவதூறாகவும் ஆபத்தாகவும் பேசியதாக எழுந்த புகாரின் பேரில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனையடுத்து உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் இருந்து விசாரணைக்காக தஞ்சாவூர் மேற்கு காவல் நிலையத்துக்கு வருகை தர உள்ளார். பாதுகாப்பு நிலைப்பாடு கருதி தஞ்சை மாவட்டத்தில் காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவதனம் தலைமையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் தஞ்சையில் முக்கிய சாலைகளில் மேம்பாலம் மற்றும் மணிமண்டபம் பகுதிகளில் இடையே பேரிகார்டு அமைத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது 5 அடுக்கு பாதுகாப்புக்கு மேலும் போடப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த பகுதியில் பேருந்துகள் மாற்றம் பாதையில் செல்வதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் தஞ்சாவூரில் பல்வேறு பகுதிகளில் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த இடத்தில் பதட்டமான சூழல் எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்காக காவல்துறை சார்பில் பலத்தமான பாதுகாப்புக்கும் ஏற்பாடும் இருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் விசாரணைக்காக உதயநிதி இங்கு வருவார் என எதிர்பார்க்கவும் படுகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி. அருள் ரூஸ்வெல்ட்.